Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் basket ஓடிய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிய வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடி போட்டு முடிச்சிருந்தோம். இப்போ இந்த அடியில வந்து பாத்தீங்கன்னா 6 கார்னர் வரும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 கார்னர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் நமக்கு கிராஸ் ஒயர் இல்லாம தனியா போகும். அந்த தனியா போற ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ண போறோம். இப்போ இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஒயர் மட்டும், இந்த ரோஸ் ஒயர் மட்டும் நமக்கு தனியா வருது பாருங்க. கிராஸ் ஒயர் இல்லாம தனியா வர இந்த ரோஸ் ஒயரை நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து ரெண்டாவது கார்னர், இந்த கார்னர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஒயர் மட்டும் நமக்கு கிராஸ் ஒயர் இல்லாம தனியா போகும். அதை சுற்றி இருக்கிற எல்லா ஒயருமே நம்மளுக்கு கிராஸாக இருக்கும். அந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும். அந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்து மூணாவது கார்னர், இந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஒயர் மட்டும் தனியாக போகும். தனியாக போகிற அந்த ஒயரை எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து நாலாவது கார்னர், இந்த கார்னர்லயும் நம்மளுக்கு ஒரு ஒயர் மட்டும் தனியா போகுது. அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ அஞ்சாவது கார்னர், இப்போ இதுல வர இந்த ரோஸ் ஒயரை நம்ம கட் பண்ணிடுறோம். பாருங்க தனியா வருது, கிராஸ் ஒயர் இல்லாம. இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்டா ஆறாவது கார்னர், இந்த கார்னர்ல வர இந்த ரோஸ் ஒயரை எடுத்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ 6 கார்னர்லயும் கிராஸ் ஒயர் இல்லாம தனியா வந்த ஒயரை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கட் பண்ண ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே கட் பண்ண 6 ஒயரையும் உள்ள சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண 6 ஒயரையும் உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லா ஒயருமே கிராஸாக இருக்கும். இப்போ கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதில் இருக்கிற கிராஸ் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நாலாவது நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ அந்த ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற கிராஸ் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா கிராஸ் ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து இருக்கிற கிராஸ் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம 3 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டிருக்கோம். இப்போ அதனால இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போட போகிறோம். இப்போ அதுக்காக க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த கிராஸ் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உள்பக்கம் 2 கிரீன் கலர் ஒயர் இருக்கும். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ உள் சைடில் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் வந்து போட போகிறோம். இப்போ நான் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த கிராஸ் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. 3 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சும் 1 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சும் போடணும். இதே மாதிரியே இது ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கல் மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைன் வரும். கீழே 3 ஃப்ளவர், அடுத்து மேலே 2, அதுக்கு மேலே 1 ஃப்ளவர் வர மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஃப்ளவர், மேலே 2 ஃப்ளவர் வரும். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லைன் வந்து க்ரீன் கலர் ஒயர் வச்சு போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், மேலே வந்து 2 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுடலாம். பாருங்கள், உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். நம்ம கிராஸ் ஒயரில் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஒயரெல்லாம் கிராஸாக தான் சொருக வேண்டியிருக்கும். மாதிரி இந்த ஒயர் எடுத்து கிராஸாக சொருகிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டேன். சொருகிட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா 5 அடியில் 2 ஒயர் உள் ஒயர் கொடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.